ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீமோட ஓடிட்டுருக்க எல்லா ட்ரீமர்ஸ்க்கும் இந்த மிஸ்டர் ட்ரீமோட வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவே சொன்னது போல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிம்முக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நான் ஜிம் வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபஸ்ட்டு வீடியோவாக தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ஜிம் வெர்சடைல் ஃபிட்னஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரம் கல்மண்டபம் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்கும். தென் வந்து நீங்கள் டைரெக்டாக வாக்கின் வாங்க, ஒரு வாட்டி ஜிம்மை பாருங்கள். உங்களுக்கு ஜிம்மு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணலாம். இங்கே நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து சர்டிஃபைடு ட்ரைனர்ஸ் தான். அண்ட் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இருக்காங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் ட்ரைனர்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருந்து நமக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க. எல்லோரும் ஃப்ரெண்ட்லி டைப் தான். இது இங்கே நிறைய பேக் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னலாம் பேக் வேணுன்றதை நீங்கள் அது செலக்ட் பண்ணிக்க முடியும். என்னோடய ஜிம் டைம் 7 to 8. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட்டு தான் பார்க்க போகிறோம். செஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னாலே அது ஒரு தனி ஃபீல். எப்படி சொல்கிறது, ரொம்பவே எனக்குலாம் ரொம்ப பிடிச்சி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். பிகாஸ் அது ஒரு தனி ஃபீல். இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் மெயின், மேஜர் பெக்ஸ் அண்ட் மைனர் பெக்ஸ். ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் அவுட் போடுறப்போ ஸ்க்வீஸ் பண்ணாலே போதும், அவ்வளோதான். அண்ட் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர், மிடில், லோயர் செஸ்ட்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். அண்ட் ரெண்டு மைனர் செஸ்ட்டும் இருக்குது. அது என்னென்னா இன்னர் செஸ்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் செஸ்ட். எக்ஸ்பேன்ஷன் செஸ்ட்டுன்றப்ப வந்து அதுக்கு தனியாக நிறைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட். இது ஒர்க் அவுட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ரீ ஒர்க் அவுட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எல்லாருமே ஜிம்முக்கு வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது இப்போ புஷ்அப்ஸ் அண்ட் புல்அப்ஸ் தான் பண்ணுவோம். பிகாஸ் அது வந்து ஒரு பம்ப் நமக்கு கொடுக்கும். அண்ட் வந்து ஒரு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும். புஷ்அப்ஸ்ன்னு சொல்கிறப்ப பிகினர்ஸ் 20 புஷ்அப்ஸ் வரைக்கும் போடலாம். ஐ மீன் 3 செட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போடுங்க. இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ போடலாம். அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க 50 வரைக்கும் போடுவாங்க. நீங்கள் அது எப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன் பெஞ்ச் ப்ரெஸ். பெஞ்ச் ப்ரெஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் 3 இருக்குது, மீடியம், வைட் அண்ட் க்ளோஸ் கிரிப். இதுதான் வந்து ஸ்டார்ட், செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஸ்டார்ட். நம்ம வந்து ஹெவி செட்ஸ் போடணும். லோயர் ரெப்ஸாக இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு வேளை கட்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா வெயிட் கம்மி பண்ணி ஹையர் ரெப்ஸ் போட்டுக்கலாம். அது நீங்கள் எப்படி போடணுன்றதை நீங்கள் அது டிசைட் பண்ணிக்கோங்க. பல்கிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க 6 to 8 ரெப்ஸ் போடலாம். கட்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க 12 to 15 ரெப்ஸ் போடலாம். ஒரு செட் ஈச் செட் நீங்கள் முடிகிறப்பவும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளோட அந்த செஸ்ட் வந்து பம்பிங் ஆகும். அண்ட் வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ன்றப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற தப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா நல்லா ஸ்டீப்பாக வச்சு போடுவாங்க. என்னென்னா அது ஸ்டீப்பாக வைக்கக்கூடாது. ஸ்டீப்பாக வைக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு அது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட்டாக போய்விடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 30 டிகிரி இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ் 30 டிகிரியில் வந்து நம்ம வச்சு போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். அண்டு நம்மளோட ஃபோக்கஸ் இதில் என்னவாக இருக்கணும்னா அப்பர் பெக்ஸுக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம், அது கரெக்டாக விழும். ஃபோர்த் ஒன் டிக்ளைன் ப்ரெஸ்ன்னு சொல்கிறப்போ வந்து இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒர்க் அவுட். என்னென்னா இது வந்து நம்ம நிறைய பேர் போட மாட்டோம். அண்டு இப்போ அதை நிறைய பேர் விட்டுட்டாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஃபுல் என்டையர் செஸ்ட்டையுமே வந்து ஹிட் பண்ணும் நம்ம ஒர்க் அவுட் போடுறப்போ. அண்ட் இதை வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இது வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். எப்படி சொல்கிறதுனா ஃப்ளாட் பெஞ்சில் நம்ம வெயிட் போடுற அளவு விட நம்ம வந்து டிக்ளைனில் வெயிட் இன்னும் அதிகமாக போடலாம். அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், கரெக்டாகவும் விழும். லோயர் பெக்ஸ் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும் ஸ்குவீஸ் பண்ணால். ஃபிஃப்த் ஒன் சீட்டட் மிடில் ஃப்ளைஸ். சீட்டட் மிடில் ஃப்ளைஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செஸ்ட்டு ப்ரெஸ் முடித்ததுக்கு அப்புறமா இந்த சீட்டட் மிடில் ஃப்ளைஸ் போடுறோம் அப்படின்றப்ப அது நல்லா உங்களுக்கு பம்பிங் கொடுக்கும். அண்ட் வந்து நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்டு இதில் வந்து நீங்கள் ஹையர் ரெப்ஸ்க்கு நீங்கள் ஸ்டிக்காக இருங்க. பிகாஸ் வந்து நம்ம லோயர் ரெப்ஸாக போடாமல் ஹையர் ரெப்ஸ் போடணும்.
வெயிட்டும் நீங்கள் மாட்ரேட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட வெயிட் என்னவோ அது பாருங்கள். இதுக்கு வந்து ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மினிட் ரெஸ்ட் எடுக்கலாம். அண்டு ரெப்ஸு 12 to 15 reps. 6th one கேபிள் I2 டவுன் ஃப்ளைஸ், I2 லோயர் ஃப்ளைஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக விடும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஷோல்டர் வலிக்க ஆரம்பிக்கும். உங்கள் 2 ஹேண்ட்ஸ் இருக்குல்ல, 2 கையும் வந்து கரெக்டாக டுகெதர், அது வந்து செஸ்ட்டுக்கு அண்டர் செஸ்ட்டில் நீங்கள் வந்து 2த்தையும் ஒன்றா வரணும். அப்போ தான் வந்து அது ஸ்குவீஸ் ஆகும். ஸ்குவீஸ் ஆகிறப்ப தான் கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரஷ் பண்ணாதீங்க, ஸ்பீடாக பண்ணாதீங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். வெயிட் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ரெப்ஸ் அதிகமாக ஓட்டுங்க, கரெக்டாக வரும். ரெஸ்ட் 1 மினிட். 7th one புல்லோவர். புல்லோவர் அப்படின்றப்பவே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 30 to 40 டிகிரியில் நம்ம வந்து அது வந்து நம்ம கரெக்டாக பெண்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் வந்து உங்கள் எல்போவை கரெக்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும். உங்கள் எல்போ மடங்கவே கூடாது. எல்போவை கரெக்டாக வச்சு போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளெக்ஸ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து கரெக்டாக இருக்கும். மூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரைசெப்ஸ் மூவ்மெண்ட்டு தான் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஹையர் வெயிட் வித் லோயர் ரெப்ஸ். வெயிட் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போடுங்க. நான் 40 kgsல போடுறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க. பட் ஆனால் ஈகோ லிஃப்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் முடியலன்னா விட்டுருங்க. ரெஸ்ட் 1 மினிட். அண்ட் டிப்ஸு ஃபைனலாக வந்துட்டோம். டிப்ஸு வந்து வெரி எஃபெக்டிவ் கிளாஸுங்க டு பில்ட் செஸ்ட். லோயர் செஸ்ட்டுக்கும் அண்ட் ட்ரைசெப்ஸ்க்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். 8 to 10 reps போடலாம். ரெஸ்ட்டு 2 மினிட்ஸ். ஃபைனலி நம்ம ஃபஸ்ட் வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஜிம்முன்றது ஒரு ஹெவன். அந்த ஒரு ஹாப்பினஸ், சேடு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ற எல்லா ஃபீலையும் நமக்கு வந்து மறைச்சிட்டு அது வந்து நமக்கு ஒரு அதோட ஃபீல் நமக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணும். அதுதான் வந்து ஜிம். ஸோ ஜிம்மை ஹாப்பியாக பண்ணுங்கள். என்ன கஷ்டம் இருந்தாலும் அது ஜிம்முக்கு வெளியே விட்டுட்டு ஜிம்முள்ள போங்க. அது உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட எல்லா ட்ரீம்ஸும் வெற்றி பெற மிஸ்டர் ட்ரீமோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காற்றில் போகும் நேரம் இந்த பூமி காலின் ஓரம் எல்லைக்கோ